ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ரொம்பவே ஈஸியாக கிராஸ் கட் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா இப்போ தான் கற்றுக்கிறவங்களா இருந்தால் கூட ரொம்ப ஈஸியாக கிராஸ் கட் ப்ளவுஸை கட் பண்ணலாம். கிராஸ் கட் ப்ளவுஸ் கட் பண்ண தெரியாதுங்கிற சொல்லுக்க இடமில்லை. வாங்க இதை எப்படி நம்ம கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பக்கத்தில் ஒரு பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி சிங்கிளாக ஃபோல்டு பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இப்போ ஃபஸ்ட்டு இதோட பின்பக்கம் உள் மடிப்புக்காக கீழ் மடிப்புக்காக ஒரு 2 இன்ச்சு விட்டுடலாம். இது எதுக்காக அப்படின்னா ப்ளவுஸோட பின்பக்கம் மடித்து தைக்கிறதுக்காக கீழே. இப்போ இதுக்கு கீழே தான் மேலே தான் நம்ம ப்ளவுஸோட உயரம் எடுக்க போகிறோம். இந்த ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட உயரம் 13 இன்ச்சு. அது கூட ஒரு அரை இன்ச்சு ஆட் பண்ணி 13.5 இன்ச்சில் என்னோடய உயரத்தை எடுத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன அளவுக்கு உயரம் இருக்குதோ அந்த உயரத்தையும் ப்ளஸ் அரை இன்ச்சு தையலுக்காகவும் சேர்த்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ உயரம் எடுத்தாச்சு. அடுத்ததாக கழுத்தோட அகலம் மார்க் பண்ணிக்கலாம். இந்த மடிப்பு பகுதியில் கழுத்தோட அகலம் நான் 2.5 இன்ச்சு வைக்கிறேன். கிராஸ் கட் ப்ளவுஸ் அப்படிங்கிறது ரொம்பவே ஈஸி தான். நிறைய பேர் பார்த்திங்கன்னா அது தெரியாது அப்படிங்கிற பேச்சு இருக்கும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணும்போது கிராஸ் கட் ப்ளவுஸும் ரொம்ப ஈஸியாக கட் பண்ணிடலாம். அடுத்ததாக நெக்கோட இறக்கம். உங்களோட கஸ்டமர் கேட்கும்போது எனக்கு கிராஸ் கட் ப்ளவுஸ் தெரியாதுங்கிற சொல்ல தேவையில்லை. இந்த மாதிரி ஈஸியாக கட் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம். நார்மலாக நம்ம எப்படி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறோமோ அதே மாதிரி தான். ஆனால் கட்டிங் நமக்கு வேறு மாதிரி இருக்கும். பாருங்கள், இப்போது ஷோல்டர் ஆர்ம் ஹோல் ரெண்டையுமே மார்க் பண்ணிக்கிறேன். ஷோல்டர் ஆர்ம் ஹோல் ரெண்டும் மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது நம்மளோட உடம்போட சுற்றளவு. இது பார்த்திங்கன்னா 40 இன்ச்சு. 40 இன்ச்சில் ஒரு பக்கம் மட்டும் 10 இன்ச்சு எடுத்திருக்கேன். இதே அளவு கீழேயும் எடுத்துக்குங்க 10 இன்ச்சுக்கு. அடுத்ததாக தையலுக்காக 1 இன்ச்சு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம தேவையான அளவு எல்லாமே மார்க் பண்ணியாச்சு. இது பார்த்திங்கன்னா ப்ளவுஸோட பின்பகுதி. இப்போ இதில் நெக்கோட வளைவு ஷேப், ஆர்ம் ஹோல் ஷேப் எல்லாமே கொடுத்துடலாம். கொடுத்துட்டு நம்ம இதை தனியாக கட் பண்ணி எடுத்துகிற போகிறோம். இப்போ நார்மலாக நம்ம ஸ்ட்ரெயிட் கட் ப்ளவுஸ் கூட இதே மாதிரி தான் கட் பண்ணுவோம். இப்போ பின்பக்கம் மட்டும் நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம பின்பக்க பகுதியை கட் பண்ணி எடுத்தாச்சு. பார்த்திங்கனாலே தெரியும். இப்போது இதில் எக்ஸ்ட்ரா இருக்க துணி பார்த்திங்கன்னா இருக்குது. இதில் தான் நம்ம முன்பக்க துணி போட போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டும் நமக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியும். இப்போ இதில் கிராஸ் எப்படி லைன் வருது அப்படிங்கிறது தெரியும் உங்களுக்கு. நீங்கள் கொஞ்சம் இப்படி துணியை பிடிச்சி இழுத்து பார்த்திங்கனாலே தெரியும். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி இழுப்படும். இது கிராஸ், நம்ம லைன் கிராஸாக இருக்குது. இந்த மாதிரி பின்பக்க துணியை இந்த மாதிரி கிராஸ் லைனாக நீங்கள் இந்த துணி மேலே போடணும். எந்த இடத்துலையுமே துணி பத்தலை அப்படிங்கிறது இல்லாமல் எல்லா பக்கமே கரெக்டாக பார்த்து நீங்கள் போடுங்க. இந்த பின்பக்க துணியை வச்சு தான் நம்ம முன்பக்கம் நம்ம வரைய போகிறோம். அதனால் பின்பக்க துணி கரெக்டாக எல்லா இடமும் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு கரெக்டான லைனை மார்க் பண்ணிக்கோங்க. அந்த பின்பக்க துணியோட கரெக்டான லைனை நீங்கள் மார்க் பண்ணிடலாம். எல்லா பக்கமே மார்க் பண்ணிடுங்க. இப்போ நெக்கு பார்த்திங்கன்னா பின்பக்கம் நம்ம லோவாக வச்சுருப்போம், முன்பக்கம் கொஞ்சம் தூக்கி வைப்போம். அதனால் அந்த லைனை நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துருங்க. நெக்கோட ஷேப் கொடுக்காம இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக லைன் மட்டும் போட்டு வச்சுடுங்க. அதோட ஸ்ட்ரெயிட் வர்ற மாதிரி பாருங்கள். அதே மாதிரி நெக்கோட அகலம் மார்க் பண்ணிக்கலாம். ஆர்ம் ஹோல், அதே மாதிரி ஷோல்டர் லைன் எல்லாமே கரெக்டாக பின்பக்க துணியோட அளவு கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு நம்ம இந்த மேல் பக்கம் இருக்கிற பின்பக்க துணியை நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். அதனால் எல்லா பக்கமே துணி கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு மேலே இருக்க இந்த பின்பக்க துணியை நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துடலாம். எடுத்துட்டு இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம முன்பக்கம் நம்ம மார்க் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட நெக்கோட கரெக்டான அளவு, அதாவது நெக்கோட இறக்கம். நம்ம அகலம் தான் மார்க் பண்ணியிருக்கோம். இறக்கத்தை நீங்கள் மார்க் பண்ணிவிடுங்க. அந்த நெக்கோட ஷேப்பும் கொடுத்துடலாம். அடுத்ததாக ஆர்ம் ஹோலில் முன்பக்க வளைவு கொடுப்போம் 1/2 இன்ச்சு. அதையும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ மார்க் பண்ணியாச்சு. அடுத்ததாக முன்பக்கம் பார்த்திங்கன்னா நம்மளோட சென்டர் டாட் ரொம்ப முக்கியம்.
அந்த சென்டர் டாட்டு நம்ம மார்க் பண்ண போகிறோம். இப்போ நார்மலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் கட் இல்லாமல் இது வந்து கிராஸ் கட்டுங்கிறதுனால இந்த மாதிரி லைன் நம்ம கிராஸாக போடணும். மார்க்கிங் எல்லாமே கிராஸாக இருக்கும். அதனால் கரெக்டாக பார்த்து போடுங்க. ஃபஸ்ட்டு வந்து டாட்டோட மிட் பாயிண்ட் எடுத்திருக்கேன். அடுத்த டாட்டோட இறக்கம் ப்ளஸ் தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு ஆட் பண்ணி 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இதுதான் எனக்கு முன்பக்கம் தேவையான உயரமே. பின்பக்க லைன் பார்த்திங்கன்னா கீழே இருக்குது. அது இனிமேல் நமக்கு தேவையில்லை. இந்த முன்பக்க உயரம் மட்டும் போதும். அடுத்ததாக டாட்டோட அகலம் மார்க் பண்ணிக்கலாம். மேலே கரெக்டாக எடுக்கிறீங்கன்னா அதே அளவுக்கு கீழேயும் எடுத்துடுங்க டாட்டோட அகலத்தை. நம்ம இப்போ சென்டர் டாட் போட்டாச்சு. இதே மாதிரியே மற்ற 2 டாட்டையும் நீங்கள் மார்க் பண்ணிவிடுங்க. மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம பட்டியோட வளைவு ஷேப் கொடுக்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் கட்டிங் மட்டும்தான் நமக்கு துணியை வந்து மாற்றி போட வேண்டியது இருக்கும். அது போட்டிங்கனாலே உங்களுக்கு கிராஸ் கட் ப்ளவுஸு ரொம்ப ஈஸியாக கரெக்டான மெஷர்மெண்ட்டில் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இதை நம்ம கட் பண்ணி எடுத்துகிட போகிறோம். நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதோட 2 பக்கமுமே இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பெருசாகிற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கிறவங்க இந்த மாதிரி கட்டிங் தான் கேட்பாங்க. அதனால் இந்த கட்டிங்கையும் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களோட கஸ்டமர் வந்து உங்களை விட்டு விலகாமல் இருப்பாங்க. பாருங்கள், இப்போ இதை வந்து கட் பண்ணிடலாம். ரொம்பவே ஈஸி தான். இதோட ஸ்லீவ் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி சுற்றி நம்மளோட ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதோட ஸ்லீவ் வந்து ஏற்கனவே நான் கட்டிங் வீடியோ போட்டிருக்கேன். இப்போ எக்ஸ்ட்ராவே நிறையா துணி இருக்குது. இதில் வந்து நம்மளோட பட்டியும் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். பட்டி, கிராஸ் பீஸ், அதேமாதிரி கழுத்தோட கிராஸ் பீஸு, கொக்கி பட்டி, லூப் பட்டி எல்லாத்துக்குமே இதில் வந்து நிறையவே துணி இருக்கும். நார்மலாக நீங்கள் 80 சென்டிமீட்டர் எடுக்கீங்க அப்படின்னா கிராஸ் கட் ப்ளவுஸ் போடும்போது 1 மீட்டர் எடுக்க வேண்டியது இருக்கும். இப்போ நெக்கு பகுதியை கட் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸியான மெத்தடு. நீங்கள் இப்போ தான் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கிராஸ் கட் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த மாதிரி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது கிராஸ் கட் ப்ளவுஸ் கேட்குறவங்களுக்கு நம்ம வந்து கிராஸ் கட் தைக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எல்லா அளவுலையுமே நம்ம தைச்சி கொடுக்கலாம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து கிராஸ் கட் ப்ளவுஸு ரொம்ப ஈஸியாக வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க. அதே மாதிரி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கறனாலும் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரியே பக்கத்தில் வர பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. இதே மாதிரியே இன்னொரு நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். பாய்.